அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் எவ்வாறு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுற அப்படின்னு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்றால் ஃபோன் அதே போல் பிசி இது ரெண்டுலேயும் நான் சொல்கிற மெத்தட்டை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா ஈஸியாக நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு நாங்கள் இதில் பாருங்கள், அதுக்கு நாங்கள் மெயில் அட்ரஸ் ஒன்று கட்டாயம் இருக்கணும். இதில் மெயில் அட்ரஸ் இருக்கிறவங்க அல்லது இல்லாதவங்க, மெயில் அட்ரஸ் இருக்கிறவங்க ஓப்பன் பண்ணுற முறை அதை நான் சொல்லித்தரேன். இல்லாதவங்க என்ன செய்யணும்னா அதில் போய் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி சைன் இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கணும். இதில் கொடுத்து பாருங்கள், இதில் கொடுத்துறீங்கன்னா இப்படி வரும். இப்போ இதில் ஃபோன்லேயும் இதே போல் வரும். இப்போ எனக்கு ஆல்ரெடி இருக்குது அக்கௌண்ட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் உங்களுக்கு புதிதாக எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி யூடியூப் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். இதில் பாருங்கள், யூஸ் எனது அக்கௌண்ட்டை கொடுங்க, இப்படி வரும். இதில் க்ரியேட் நியூ அக்கௌண்ட் இதில் பாருங்கள், இதை கொடுங்க. கொடுத்து முடிய உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். ஃபார் மை செல்ஃப், ஃபார் சைல்ட், அடுத்தது என்னது மேனேஜ் மை பிஸ்னஸ்ன்னு சொல்லி வரும். அதில் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் ஃபார் மை செல்ஃப் ஃபண்ட் இருக்கும், அதை கொடுக்கணும். நீங்கள் ஃபார் மை செல்ஃப் ஃபண்ட் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அதே போல் பெஸ்ட் நேம் கேட்பாங்க, அதுக்கு எதாவது கொடுங்க. இதில் பாருங்கள், இந்த இடத்துல நான் இமெயில் ஓப்பன் பண்ணும்போது ஆல்ரெடி டேக்கன் அப்படி வந்தால் அவங்க ஒன்று தருவாங்க. அனாம் ரஃபீக் 96, அனாம் ரஃபீக் 707, இப்படி ஏதாவது ஒன்று தருவாங்க. இப்போ நான் சொன்ன இதில் உண்டை கொடுக்குறேன். அனாம் ரஃபீக் 70 தான் இப்போ நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுற அந்த இமெயில் அட்ரஸ். அப்போ நான் திரும்ப என்ன செய்வேன், இதில் நான் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். பாஸ்வேர்ட் கொடுத்து முடிய இந்த இடத்துல பாஸ்வேர்ட் கொடுத்து முடிய நான் என்ன செய்யணும் என்றால் நெக்ஸ்ட்டை கொடுக்கணுமா. இது கொடுத்து முடிய எப்படி ஒன்று வரும். நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கலாம் அல்லது விடலாம். நெக்ஸ்ட்டை கொடுங்க. இதில் கேட்குறாங்க, சில நேரங்களில் கொடுக்க வேண்டி வராது, சில நேரங்களில் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்து நாங்கள் வெரிஃபை பண்ணணும். என்றால் அது அவங்களோட ஒரு பாதுகாப்பு விடயங்களுக்காக வேண்டி அப்படி செய்வாங்க. ஃபோன் நம்பரை கொடுத்து முடிய நீங்கள் என்ன செய்யுங்கடா நெக்ஸ்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட்டை கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கோட் நம்பர்னு வரும். அந்த நம்பரை நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதில் என்டர் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்கள் அதை வெரிஃபைன்னு இருக்கிறத கொடுக்கணும். இதே போல் நீங்கள் ஃபோன்லையும் செஞ்சீங்கன்னா ஓகே ரைட். இப்போ கொடுத்து முடிய இதில் என்ன கேட்குறாங்கன்னா ரீகவர் இமெயில் அட்ரஸ்ன்னு கேட்பாங்க, விரும்பினா கொடுக்கலாம். அதே போல் எந்த மாதங்கள் பிறந்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுங்க ரைட். இதை கொடுத்து நெக்ஸ்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா இப்படி நாங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. எஸ் ஐஎம் இன்னடிக்கு அதை கொடுங்க. அதுக்கு பிறகு இப்படி வரும், எக்ரியை கொடுங்க ரைட். அதுக்கு பிறகு எங்களுக்கு இப்போ ஒரு பேஜ் ஒன்று வருது. இப்போ எங்களுக்கு பாருங்க, இப்போ புதிதாக யூடியூப் ஒன்று ஓப்பன் ஆகிட்டு அதில் பாருங்கள் மேலே மூலையில் பாருங்கள், நாங்கள் என்ன இமெயில் அட்ரஸில் ஓப்பன் பண்ணமோ அங்கே மேலே ஐக்கனில் ஒரு இதுன்னு காட்டும் பாருங்கள். அதில் இந்த இடத்துல பாருங்கள், இந்த அனாம் ரஃபீக் 07 gmail.com இருக்குது. இப்போ நான் என்ன செய்யலாம், இதில் முதலாவது இருக்குது பாருங்கள், கிரியேட் சேனல்னு சொல்லி இருக்குது. ஆக பெஸ்ட்டுக்கு இருக்குது கிரியேட் சேனல்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் என்ன செய்யணும்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிய இப்படி வரும். இதில் நீங்கள் என்ன பேரில் ஓப்பன் பண்ண போகிறீங்க சேனலை, நீங்கள் என்ன பேரில் ஓப்பன் பண்ண போகிறீங்க. நான் ஓகே அனாம் லேர்னிங்னு கொடுக்குறேன், அனாம் ஸ்டடின்னு கொடுக்குறேண்ணே, அனாம் ஸ்டடி ஒன்று கொடுக்குறேன். ஓகே, இப்போ திரும்ப நாங்கள் இதுக்கு ஒரு அப்லோட், அதாவது எங்களோட சேனலுக்குரிய ஃபோட்டோ ஏதாவது அப்லோட் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல ஏதாவது பேர் கொடுக்கலாம். ஆனால் வெப்னு கொடுக்குறேன் நான், ஆனால் வெப் அப்படின்ற ஏதாவது நாங்கள் பேர் கொடுக்கலாம். இதுக்கு
இதுக்கு என்ன செய்யுங்க பாருங்கள், அப்லோட் பிக்சர் இருக்குதுல்ல, அந்த இடத்துல போய் இந்த சேனலுக்குரிய ஏதாவது ஃபோட்டோ, லோகோ அப்படியான விடயங்களை நீங்கள் என்ன செய்யலாம்டா இங்கே வந்து அப்லோட் பண்ணலாம். அதை கொடுத்து முடிய எப்படி கொண்டு வரும். இதில் நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு டச் பண்ணிவிட்டு இதில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி முடிய எங்களுக்கு இப்படி ஒரு நான் ஆல்ரெடி செஞ்சிருக்கிற அந்த லோகோ வருது. ஓகே, நான் இதை கொடுத்து முடிய டன். அப்போ டன்னை கொடுத்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு லோகோ, அதே போல் அந்த சேனல்ற பெயர் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இதில் வந்து கிரியேட் சேனல் நீக்கும் இதை கொடுங்க. நீங்கள் கொடுத்து முடிய உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு ஒரு யூடியூப் ஒன்று ஓப்பன் ஆகிட்டு, யூடியூப் சேனல் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோம், அதே போல் வீடியோஸ், அதே போல் பிளேலிஸ்ட், சேனல்ஸ், டிஸ்கஷன், எபவுட் இப்படி இருக்கும். இதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்டா, இது வரைக்கிற கஸ்டமைஸ் சேனல்னு சொல்லியிருக்குது. அந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தால் அது கொடுத்து முடிய இப்படி ஒன்று வரும். இதை கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள், கஸ்டமைஸ் சேனலுக்கு வந்தீங்கன்னா இதே போல் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் நீங்கள் உங்களோட சேனலுக்குரிய நிறைய விடயங்களை இங்கே செய்யலாம். இதில் பிராண்டிங் என்று இருக்கும். இதில் போய் நீங்கள் உங்களோட லோகோவை மாற்ற முடியும். இதில் வந்து மொபைல், அதே போல் லேப்டாப், டிவி, எல்சிடி டிவி, எல்இடி டிவி போன்ற அதுக்குரிய அனைத்துக்கும் ஒரே விதமாக வரக்கூடிய லேபிளை நீங்கள் உருவாக்கலாம். அதே போல் இதில் வந்து ஓட்டோமார்க், இதில் வந்து கொடுத்தீங்கன்னா ஓட்டோமார்க் வந்து உங்களோட வீடியோக்கு மேலே உங்களோட சேனல்ற லோகோ வந்து இருக்கும், ஓட்டோமார்க் கொடுக்கலாம். அதே போல் பேசிக் இன்ஃபோ என்றதுக்குள்ளே வந்து நீங்கள் இதில் வந்து இப்போ சேனல்ற பேரை மாற்ற முடியும். இதில் வந்து சேனலுக்குரிய ஏதாவது யூஆர்எலை கொடுக்க முடியும். இங்கே வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம். அதாவது வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் உங்களோட கண்டெக்ட் பண்ணுறேன்டா அதுக்குரிய இமெயில் அட்ரஸ் இங்கே கொடுக்க முடியும். அதே போல் நான் திரும்ப டேஷ்போர்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ டேஷ்போர்டுன்னு இது என்னென்றால் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி முடிய எத்தனை வியூஸ் வந்துருக்குது, சப்ஸ்கிரைப் என்ன மாதிரின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் கண்டென்ட் சொல்லியிருக்குது. இதில் கண்டென்ட்டில் வீடியோ, டேட், லைக், கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இதில் பார்க்க முடியும். பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா வந்து தனித்தனியாக வீடியோ பிரித்து போடலாம். அனலிட்டிக்ஸ் ஒன்று இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வியூஸ், வாட்ச் டைம், ஹவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், அதே போல் வந்து லைவ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட், இதே போல் நிறைய விடயங்களை நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ரீச், என்கேஜ்மெண்ட், ஆடியன்ஸ், எந்த நாட்டிலேருந்து பார்க்குறாங்க, எவ்வளோ வியூஸ் வந்துருக்குது, இது போன்ற விடயங்களை பார்க்கலாம். இதில் வந்து கமெண்ட்ஸ் விஷயங்களை நீங்கள் இங்கே பார்த்துக்கொள்ள முடியும். ரைட், இப்போ நீங்கள் அடுத்தது இதில் பாருங்கள், டேஷ்போர்டில் அப்லோட் வீடியோஸ், இங்கே கிரியேட் வீடியோஸ் இந்த ரெண்டு இடத்துல பாருங்கள். இதில் கிரியேட் வீடியோ மேலே இருக்கும் அல்லது அப்லோட் வீடியோஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே போய் கொடுக்கலாம். இதில் போய் நான் கிரியேட் வீடியோவை கொடுத்தேன்னா அதில் காட்டுது பாருங்கள், அப்லோட் வீடியோஸ் ஒன்று காட்டுது. ரைட், இப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா இந்த இடத்துல போய் செலக்ட் ஃபைல், நீங்கள் எந்த வீடியோ வந்து என்ன செய்ய போகிறீங்க, அப்லோட் பண்ண போகிறீங்க, செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன செய்யணுமென்றால் அங்கே போகும், எங்கே நீங்கள் எந்த வீடியோ எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு போகுதோ போய் இப்போ நான் ஏதோ ஒரு வீடியோ இதில் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் கொடுத்து முடிய பாருங்கள், இதோ இந்த இடத்துல பாருங்கள், ப்ரொசஸிங் 95 அப்லோட் ஆகிட்டு இருக்குது. அப்லோடிங் முடிய ப்ரொசஸிங் நடக்கும். அதில் வந்து என்ன நடக்குது என்றால் அப்லோட் ஆகிட்டு இருக்குது. இதில் நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல வந்து சேனலுக்குரிய அதாவது அந்த வீடியோக்குரிய டைட்டில் கொடுக்கணும். நான் உதாரணமாக பெஸ்ட் வீடியோ ஒன்று கொடுக்குறேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது உங்களோட டைட்டில் ஒன்று கொடுக்கலாம். இதில் டிஸ்கிரிப்ஷன், அந்த வீடியோ தொடர்பான ஏனைய அம்சங்களை வந்து இதில் கொடுங்க. திஸ் இஸ் மை பெஸ்ட் வீடியோ, அதே போல் உங்களோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப், ஃபோன் நம்பர், இது போன்ற விடயங்களை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கலாம். கொடுத்து முடிய நீங்கள் என்ன செய்யணும் என்றால் இதில் அது கொடுத்துட்டீங்க. இது வந்து டைட்டில் கட்டாயம் கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அதே போல் இதில் வந்து தம்ப்நெயில் என்னென்றால் நீங்கள் இந்த வீடியோ தொடர்பாக ஒரு இமேஜஸ் உண்டு, அதாவது என்னென்ன அம்சங்கள்லாம் இதில் இந்த வீடியோவில் நீங்கள் சொல்ல போகிறீங்களோ
அது தொடர்பான ஏதாவது இமேஜஸை நீங்கள் என்ன செய்யணும்னா இதில் உருவாக்கி ஃபோட்டோஷாப்லேயே ஏதாவது ஃபோன்லேயே ஏதாவது ஒரு இமேஜை உருவாக்கி வச்சுக்கொள்ளணும். அந்த இமேஜை நீங்கள் அதாவது வீடியோவுக்கு முன் வர வேண்டியது இதில் வெரிஃபை பண்ணணும். அதுக்கு முன்னுக்கு போய் தம்ப்நெயில் நீங்கள் கொடுக்குறதுக்கு உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணணும். அதில் கண்ட்ரி ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் கெட் கோட் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்து முடிய உங்களுக்கு ஒரு கோட் நம்பர்னு வரும், அதை நீங்கள் இதில் என்ன செய்யணும் என்றால் கொடுக்கணும். ரைட், இப்போ நீங்கள் என்ன செய்யணும், சப்மிட்டை கொடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஓகே, இது ஓகே ஆகிட்டு திரும்ப நீங்கள் என்ன செய்யணும், இங்கே அப்லோட் தம்ப்நெயிலுக்கு வாங்க. ஏதாவது இமேஜை நீங்கள் என்ன செய்யணும் என்றால் ரைட், இதில் ஏதாவது இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இமேஜை ஓப்பன் பண்ணும்போது இப்படி ஏதாவது வரும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் இதில் ரைட், நான் வந்து என்ன செய்கிறேன் இதில் அதை செலக்ட் பண்ணிவிட்டு தம்ப்நெயிலை வந்து நீங்கள் கொடுங்கலாம். இப்போ கொடுத்து முடிய தம்ப்நெயில் இப்படி ஒன்று வருது, நான் உதாரணத்துக்கு கொடுத்து வச்சிருக்கிறேன். ரைட், இப்போ அதுக்கு பிறகு இப்போ உங்களோட சேனலுக்கு முன்னுக்கு இப்படி இருக்கும், டைட்டில் முன்னுக்கு வந்து பெஸ்ட் வீடியோ ஒன்று இருக்கும், இதே போல் ஒன்று இருக்கும். அதே போல் நீங்கள் பிளேலிஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்னு சொல்கிறது நீங்கள் உங்களோட வீடியோ என்னென்ன கேட்டகரியில் இருக்க போகுது. இப்போ நான் வந்து ஐசிடி வீடியோ, ஜியோகிராஃபி வீடியோ போடும்போது ஐசிடிக்கு தனியாக பிளேலிஸ்ட் உருவாக்குறேன், ஜியோகிராஃபிக்கு தனியாக பிளேலிஸ்ட் உருவாக்குறேன். இப்போ உதாரணமாக கிரியேட் பிளேலிஸ்ட்னு கொடுத்துட்டு, இப்போ உதாரணமாக ஐசிடி வீடியோ அப்படி கொடுத்துட்டு கிரியேட்டை கொடுத்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இதில் போய் டிக் பண்ணிவிட்டு டன்னை கொடுத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து அது தனித்தனியாக யூடியூப்பில் காட்டும். இப்போ நீங்கள் வீடியோ பெரியவங்களுக்கு செய்ய போகிறீங்களா, சின்ன பிள்ளைகள் செய்ய போகிறீங்களா? இப்போ பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் நோட் ரெண்டாவது இருக்கிறத கொடுங்க. சின்ன பிள்ளைகள் செய்கிறதா இருந்தால் எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அண்ட் அதை கொடுக்கணும். இப்போ நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் அதை கொடுங்க, கீழே இருக்குது. இப்போ அதில் பாருங்கள், அடுத்து ஷோ மோவுன்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இது வந்து நீங்கள் காசு சல்லி உங்களுக்கு பே பண்ணுறாங்களா விளம்பரத்துக்கு, அப்படி இல்லைன்னா இதை டிக் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் செய்கிற வீடியோவுக்கு உங்களுக்கு யாராவது அந்த விளம்பரத்துக்கு சல்லி தராங்களா, இப்போ அதை நீங்கள் இதை டிக் பண்ண தேவையில்லை. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய டேக்குன்னு ஒன்று இருக்கணும். இதில் உங்களோட என்ன வீடியோ, இப்போ இது என்ன எது தொடர்பான வீடியோ, அது தொடர்பான சின்ன சின்ன அம்சங்களை நீங்கள் என்ன செய்யணும்னா இல்லை டேக் வீடியோ. உதாரணமாக நான் போகிறேன் ஐசிடி கமா அப்படியே கொமாவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேக் வந்து உதாரணமாக ஐசிடி தொடர்பாக யாராவது தேடும்போதோ அதில் வந்து இருக்கும். அதே போல் நான் இன்னொன்று கொடுக்கலாம், வேறு ஐசிடி வீடியோ கமா இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் கொடுக்கலாம். அதே போல் ஜியோகிராஃபி, நான் என்ன சொல்ல வரேன்டா, நீங்கள் எது செய்கிறீங்களா, உதாரணமாக ஜூம் கிளாஸ். இப்போ ஜூம் கிளாஸ் தொடர்பாக யாரும் தேடும்போது இது என்ன செய்யணும்னா அந்த வீடியோ அவங்களுக்கு போகும். ரைட், திரும்ப நான் எந்த லாங்குவேஜ், நான் உதாரணமாக எந்த மொழியில் நான் செய்கிறேனோ அந்த மொழியை நீங்கள் கொடுக்கலாம். இதில் வந்து பாருங்கள், நான் தமிழ் மொழியில் செய்ய போகிறேன் என்றால் இல்லை நீங்கள் தமிழ் மொழி நீக்கும் அதை கொடுக்கலாம். ரைட், இதில் பாருங்கள் வீடியோ லொக்கேஷன், உதாரணமாக வந்து நான் ஸ்ரீலங்காவண்டா ஸ்ரீலங்காவை கொடுக்க முடியும். ஓகே கொடுத்துட்டு இதில் பாருங்கள், இதில் நீங்கள் நன்னன்று ஏதோ ஒன்று கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட், திரும்ப ஓகே நெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். திரும்ப நெக்ஸ்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ரைட், இதில் வந்து பாருங்கள், இந்த இடத்துல என்ன வீடியோ வந்து சின்ன வீடியோன்றதால என்ன போடையில் அமைக்குது. இதில் ஒவ்வொரு வீடியோ முடியும் போது சில வீடியோக்கள் வந்து உங்களுக்கு அந்த கடைசி வீடியோவில் வந்துருக்கும். ஒவ்வொரு வீடியோ முடியும் போது சில வீடியோக்கள் வந்து என்ன செய்யணும்னா அதில் வந்துருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னால் இம்போர்ட் ஃப்ரம் வீடியோ இதில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு சில வீடியோக்களை உங்களோட வீடியோ முடியும் போதோ சில வீடியோக்களை நீங்கள் ஆல்ரெடி செய்த வீடியோக்களை நீங்கள் என்ன செய்யலாம் அதில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வரும். அதே போல் நான் எட்டுன்னு இருக்குது பாருங்கள், எட் கார்டுன்னு சொல்லியிருக்குது, அதை கிளிக் பண்ணணுன்றால் உங்களோட வீடியோ ஓடும் போதே நீங்கள் செய்த ஆல்ரெடி செய்த வீடியோக்களோட லிங்கை நீங்கள் இதில் போடலாம். இப்போ ஒரு வீடியோவும் இல்லாதால நான் இதை போட இல்லை. அதாவது இதில் பாருங்கள், ஆல்ரெடி இதில் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஆல்ரெடி செய்த வீடியோவை இடையிடையே கார்ட் மூலமாக காட்டலாம். மேலே வந்து விழும் தெரியுமா, அப்படி நீங்கள் காட்டலாம். ரைட், இதெல்லாம் செய்து முடிய நீங்கள் நான் நெக்ஸ்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட்டில் காப்பிரைட்ஸ் இருக்கான்னு அதை செக் பண்ணுவாங்க. வேறு யாராவது வீடியோ இல்லை நீங்கள் செஞ்சு போட்டிங்கன்னா வந்து அது எடுக்காது. அதே போல் நீங்கள் நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா ஓகே பண்ணிவிட்டு இதில் பாருங்கள்
நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம், ப்ரைவேட்டாக வச்சுக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு இந்த டைம் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ண விருப்பம் இல்லைன்னா ப்ரைவேட்டாக வச்சுக்கொள்ளலாம். அதே போல் வந்து பப்ளிக்கும் கொடுத்துட்டு டைம் ஷெடியூல் பண்ணலாம். டைம் ஷெடியூல் பண்ணுற உதாரணமாக எனக்கு நாளைக்கு மார்னிங் 6 மணிக்கு இந்த வீடியோ எனக்கு வந்து ப்ளே ஆகணும், யூடியூப்பில் ப்ளே ஆகணும் என்றால் இப்போ நான் என்ன செய்யலாம், இதில் போய் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைமை ஃபிக்ஸ் பண்ணா ஓகே. இதில் டேட், எந்த டேட்டில் எனக்கு எந்த நேரத்தில் அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணப்படணும் நான் கொடுத்துட்டு நான் வந்து ஷெடியூலை நான் இப்போ கொடுக்கையில் நான் ஷெடியூல் எடுக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய, நான் பப்ளிஷ் பண்ண என்ன செய்ய முடியாது, வீடியோ பப்ளிஷ் ஆயிரும். ஓகே, நான் பப்ளிஷ் பண்ணையில் ப்ரைவேட்டாக போட்டு வச்சுக்கொள்கிறேன். அப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல போய் பப்ளிக் என்று கொடுத்துட்டு பப்ளிஷை கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன செஞ்சிடும், வீடியோ வந்து ப்ளே ஆகிரும். ப்ளே ஆனது பிறகு உங்களுக்கு ஓகே நான் பப்ளிஷ் பண்ணி காட்டுறேன். ஓகே, பப்ளிஷ் பண்ணப்பட்டுட்டு இப்போ நான் என்ன செய்யலாம், இப்படி ஒன்று வரும். இதில் நான் என்ன செய்யலாம் என்றால் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் நான் இதை வந்து ஷேர் பண்ணலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள், டேஷ்போர்ட்டு போய் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், நான் அப்லோட் பண்ண வீடியோட டேஷ்போர்ட் வந்து இது பாருங்கள், இதில் டேஷ்போர்ட்டில் இதை காட்டுவாங்க. ரைட், அதே போல் கண்டென்ட்டில் போய் பாருங்கள், அந்த வீடியோ இருக்கும், முதலாவது வீடியோட அம்சம் இருக்கும் கண்டென்ட் வீடியோவில். அதே போல் அனலிட்டிக்கில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது போல் இது தொடர்பான அம்சங்கள் இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வாறு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுற என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே ஸ்டெப்பை நீங்கள் மொபைல்லையும் செஞ்சீங்கன்னா வந்து, அதாவது செல்ஃபோனில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இதே ஸ்டெப்பை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த சேனலை வந்து ஓப்பன் பண்ண இயலும். இது யாருக்குண்டா வந்து இதுவரைக்கும் யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுற அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சேனல் வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாகிக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.